கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. மேலே முட்டைக்கோஸை போட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக பச்சை மிளகாய் பெப்பர் பொடி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து முட்டையை உடச்சி ஊற்றி போட்டு பெரட்டி எடுத்துருங்கன்னா முட்டைக்கோஸ் ஆம்லெட் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. மேலே முட்டைக்கோஸை போட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக பச்சை மிளகாய் பெப்பர் பொடி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து முட்டையை உடச்சி ஊற்றி போட்டு பெரட்டி எடுத்துருங்கன்னா முட்டைக்கோஸ் ஆம்லெட் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. மேலே முட்டைக்கோஸை போட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக பச்சை மிளகாய் பெப்பர் பொடி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து முட்டையை உடச்சி ஊற்றி போட்டு பெரட்டி எடுத்துருங்கன்னா முட்டைக்கோஸ் ஆம்லெட் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. மேலே முட்டைக்கோஸை போட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக பச்சை மிளகாய் பெப்பர் பொடி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து முட்டையை உடச்சி ஊற்றி போட்டு பெரட்டி எடுத்துருங்கன்னா முட்டைக்கோஸ் ஆம்லெட் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு தடவை